மெகா கூட்டணி, மகா கூட்டணி, ஒரு பெரிய கூட்டணி அமைக்கிறேன்னு 1 1/2 வருஷமாலாம் பேசினாரு எடப்பாடி. அன்னைக்கே அவரால முடியாம போயிருச்சு. நெறைய நடக்காமயும் போயிருச்சு. அதனால ரொம்ப கமுக்கமா, அமுக்கமா சில செயல்பாடுகளை நடத்துறாரு இல்ல போல தெரியுது. கமுக்கமா, அமுக்கமா ஒட்டுமொத்தமா திரைமறைவுல நடக்குது. டெல்லிக்கே போயிருக்க கூடாது அப்போ. திரைமறைவிலே நடந்திருந்து, இங்க அமித்ஷா வர்றப்போ தன் வீட்டுக்கு வரவழைச்சு பேச்சுவார்த்தை நடத்தி அறிவிச்சிருக்கணும். டெல்லிக்கு போறார். ஏன் போறார்ன்னு கசியுது. மறுக்கிறார். மறுத்ததுல தான் அவரு ஆளுமை தன்மையில இருந்து கீழ வர்றாரு. தலைவருக்குரிய பண்பு அது அல்ல. சரி வந்துட்டீங்க, வந்துட்டாச்சு. நீங்க வெளிய வந்தோனே ஒரு ட்வீட் போடுறார். இல்ல அது எதுக்காக போட்டார்ன்னு எனக்கு தெரியலங்கிறார். அதுவும் மறைமுகமா தான் போட்டார். 26ல் என்டிஏ ஆட்சி ஊழல அதுக்கப்புறம் ஒழிப்போம்னு போட்டார். அதுல அதிமுகவ பத்தி மென்ஷன் பண்ணல. அதனால அத விட்டுறலாம். அடுத்த 2 நாளில ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில மேடை ஏறி பேசினாரா? என்ன பேசினாரு? அதிமுகவோட அலைன்ஸ் பேசிட்டு இருக்கோம் நாங்க. யாரு கூட பேசிட்டு? அமைதியா இருக்கலாமா எடப்பாடி? அப்போ உங்க கட்சிய கையில எடுத்து விளையாடுறாங்க. ஆளுமை மிக்க எடப்பாடி அத வேடிக்கை பார்த்தாரு. மியாவ்ன்னு கூட ஒரு சவுண்ட் வரல. யாருகிட்ட பேசுனீங்க? எடப்பாடி கேட்டாரா? ஒரு ட்வீட் போட்டாரா? ஓடோடி வந்து வீடியோ போட்ட ஆர்பி உதயகுமார் அந்த கேள்விய கேட்டாரா? உங்ககிட்ட நான் ஏற்கனவே இந்த கேள்வி கேட்டேன். அதன் தொடர்ச்சியா சரி வந்துட்டாரு. கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்கல. ஏர்போர்ட்ல வந்து எடப்பாடி என்ன சொன்னார்? டெல்லில இருந்து வந்த உடனே கூட்டணிய பத்தி இப்ப பேச வேண்டிய அவசியம் என்ன? கேட்டாரா? நியாயமான கேள்வி. புத்தியுள்ள, அரசியல் புரிந்த, அரசியல் முதிர்ச்சியுள்ள எந்த கட்சியும் தலைவனும் 1 வருஷம் முன்னாடி கூட்டணிய அறிவிக்கவே மாட்டாங்க. இந்த நேரம் தவறானது. நான் கூட்டணி வச்சது தப்புன்னு சொல்லல. அறிவிச்ச நேரமும், விதமும் தவறு, தவறு, தவறு. எது விதம் தவறுன்னு சொல்றேன்னா, நேரத்த பத்தி நான் சொல்லிட்டேன். 1 வருஷம் முன்னாடி யாருமே சொல்ல மாட்டாங்க.